ஹாய் மக்களே! மேகல சந்தேசம் சீரியல் ஜூன் 9, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. கஹன் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருது. கஹனோட அம்மா சாரதா என் புள்ள எந்த தப்பும் பண்ணல, அவனை விலங்கு போடாதீங்கன்னு அழுகுறாங்க. ஆனா மீரா வந்து இவன் தான் தப்பு பண்ணா, உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க. போலீஸ் கஹனுக்கு கைவிலங்கு போட வராங்க. அப்ப செர்ரி டக்குன்னு நடுவுல புகுந்து அங்க இருக்கிற மிஷின்ல வச்சு புகை மூட்டத்தை உருவாக்கிடுறாரு. ஒரே புகையா இருக்கு. கேப்ல பூமியும் ககனும் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ரொம்ப புகமூட்டமா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கழிச்சுதான் போலீஸ் வந்து ககனை தேடுறாங்க. அங்க ககன் இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த எஸ்பி சூர்யா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு ககனம் பூமியும் அங்க இல்ல, போயிட்டாங்க அப்படின்றத பார்த்து செம்ம கடுப்பாகிறா அந்த தாரா. என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க, அவங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் நான் விடமாட்டேன், இழுத்துட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்டுவேன் அப்படின்னு கத்துறா. எஸ்பி சூர்யாவும் அவங்கள விடாதீங்க, துரத்துங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு போலீஸ்க்கு. அப்பதான் செர்ரி வந்து கார்ல ககனையும் பூமியும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போலீஸ் காரும் பின்னாடியே துரத்திட்டு வருது. கார்ல போகும்போது பூமி பயப்படுறா. ஆனா ககன், நான் ஜெயிலுக்கு போனாலும் கவலை இல்லை, ஆனா உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நான் எந்த தப்புமே பண்ணல, யாரோட சதி இதுன்னு தெரியல, என்னை மாட்ட வைக்க பாக்குறாங்க, அதை நிரூபிக்கத்தான் இப்போ தப்பிக்கிறேன்னு சொல்றாரு. இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது அந்த எஸ்பி சூர்யா காரை குறுக்க கொண்டு நிறுத்திடுறாரு. அவங்க காரை பிடிச்சிடுறாரு. துப்பாக்கி நீட்டி கீழே இறங்கடா ககன்னு கத்துறாரு. ஆனா ககனை கார்ல பார்த்தா இல்ல, உள்ள பூமியும் இல்ல, செர்ரி மட்டும் தான் தனியா இருக்காரு. செம்ம கோவமாயிட்டாரு அவரு. கஹன் எங்கடான்னு செர்ரிய சட்டையை பிடிச்சு கேக்குறாரு. செர்ரி, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க ஏன் என் காரை மறிச்சிங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு செர்ரி. அப்பதான் யோசிச்சு பாக்குறாரு செர்ரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் செர்ரி காரை ஓரமா நிறுத்தி, அண்ணா நீங்க போலீஸ்ட மாட்டிக்கிட்டா சதி பண்ணுவாங்க, அதனால நீங்க தப்பிச்சு போகணும்னு சொல்லி ஒரு சிம் கார்டும் ஒரு புது போனும் கொடுத்து ரெண்டு பேரையும் ஒரு டிராக்டர்ல ஏத்தி அனுப்புறாரு. அவங்கள காப்பாத்திட்டு போலீஸ திசை திருப்பிடுறாரு. செர்ரி மட்டும் தான் கார்ல ஓட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி செஞ்சிடுறாரு. காரை மறிச்ச அந்த எஸ்பி சூர்யா, நீ தான் அவங்கள தப்பிக்க வச்சிருக்கன்னு சொல்லி செர்ரி மேல செம கடுப்பாகிறான். அதுக்கு செர்ரி சளைக்காம, ஆமா நான் தான் பண்ணேன், ஆனா உன்கிட்ட எந்த ஆதாரம் இருக்கு, என் அண்ணன் என் தப்புமே பண்ணல, ஒருவேளை அவன் தப்பு பண்ணியிருந்தா நீ தேடவே தேவையில்லை, அவனே உன் முன்னாடி வந்து தைரியமா நிப்பான் அப்படின்னு சொல்லி மாசா பேசுறாரு செர்ரி. சூர்யா கோவத்துல செர்ரியோட காலரை பிடிச்சு கிருஷ்ண பிரசாத்தை சாகுற நிலைமையில தள்ளிட்டு, அவன் தப்பிச்சு ஓடிட்டான், அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறான். நீ என் காரை பிடிச்சி மிரட்டினாலும் சரி, எங்க அண்ணன் இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான், என் அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அவன் மேல இருக்கிற பகையினால இப்படிலாம் பண்ற, அவன்கிட்ட மோதிரத்துக்கு முன்னாடி உங்க வேலை இருக்குமான்னு உறுதிப்படுத்திக்க அப்படின்னு சொல்றாரு. செர்ரி பேசுறதை கேட்டு இன்னும் டென்ஷனான சூர்யா சொல்றான், உன் அண்ணன் புலினா நான் வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கஹன் பூமி ரெண்டு பேர் போட்டோயும் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு போகாதபடி நீங்க எல்லாரும் ஜல்லடை போட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறான். கஹன் அம்மா சாரதா வந்து பூரியையும் துருவியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. அது தூரத்துல இருந்து பாக்குற தாரா மனசுக்குள்ள இவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. இவங்கள சும்மா விடமாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. சாரதா ரெண்டு பேரையும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் உள்ள அழைச்சிட்டு சாரதா பதட்டமா இருக்காங்க. அப்போ வந்து செர்ரி கிட்ட இருந்து போன் வருது. அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பேசுறாங்க. அங்க போன் பேசுறத பார்த்து பூரியும் அவங்க அம்மா பின்னாடியே போறா. அதுக்கு செர்ரி போன்ல சொல்றாரு, பெரியம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்கள மாட்ட வைக்க சதி பண்ணிருக்காங்க, அதான் ரெண்டு பேரையும் நான் பாதுகாப்பா தூரமா அனுப்பிட்டேன், எல்லாம் சரியாயிடும், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு சாரதா கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இருந்தாலும் எங்கன்னு கேட்கவும், இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிடுறான். சாரதா, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கையை தட்டிக்கிட்டே தாரா அங்க வரா. அங்க வந்து சொல்றா, பூரி கிட்ட இல்லாத போல அதெல்லாம் சொல்றா, உங்க அம்மாவுக்கு உன் மேல பாசமே இல்ல, அவங்களுக்கு அந்த பூமி தான் முக்கியம், பிளான் பண்ணி பூமியை ககனை ஒன்னா சேர்த்து உன்னை இங்க தனியா விட்டுட்டாங்க, உங்க அப்பா இப்போ அந்த கிருஷ்ண பிரசாத்தை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஊரே உன்னை பத்தி தப்பா பேசினாலும் அவங்களுக்கு கவலை இல்ல அப்படின்னு தாரா சொல்லி பூரியோட மனசை கலைக்க பாக்குறா. இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி சாரதா சொல்றாங்க, இங்க பாரு தாரா, நீ இப்போ பேசாம வாயை மூட்டு கிளம்பு, அவர் என்னோட புருஷன், அவர் என் கழுத்து தாலி கட்டியிருக்காரு, அவரை பத்தியோ என்னை பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல,
நீ ஏதாச்சும் தப்பா பேசுனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஊர் என்ன வேணாலும் பேசட்டும், எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். அவர் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு கிளம்புறாங்க சாரதா. தாரா வந்து சொல்றா பூரி கிட்ட, உங்க அம்மா பாத்தியா, இப்ப கூட என்னை திட்டிட்டு அந்த கிருஷ்ணபிரசாத் தான் பார்க்க போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி பூரியோட மனசை கலைக்கிறான் அந்த தாரா. ஹாஸ்பிட்டல்ல கிருஷ்ணபிரசாத்துக்கு தீவிரமான சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. டாக்டர் வெளியே வந்ததும் சரச்சந்திரா அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டாக்டர், சாரி சார், அவருக்கு ரொம்ப பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உடம்புல வந்து எல்லா பார்ட்ஸும் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ் போனாதான் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. டாக்டர் அப்படி சொல்லிட்டு போனதை கேட்டு மீரா கதறி அழுவுறா. அவர் இல்லாம நான் வாழ மாட்டேன்னு, இதெல்லாம் அந்த கஹனாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுவுறா. சரச்சந்திரா அவளை ஆறுதலைப்படுத்தி, நீ அவனை வெறுக்கிறது நியாயம்தாம்மா, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு நரகம்னா என்னன்னு காட்டுறேன், கண்டிப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சபதம் போடுறாரு. இன்னொரு பக்கம் செர்ரி ஏற்பாடு பண்ண அந்த சின்ன ட்ரக்ல ககனும் பூமியும் போயிட்டு இருக்காங்க. ட்ரக்ல உட்கார்ந்து பூமியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு அப்படி தப்பான முடிவு எடுக்காம இருந்திருந்தா இப்ப இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறா. உடனே ககன் அவ கை கூப்பி, இல்ல பூமி, நீ என்ன தப்பும் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிடு, அன்னைக்கு கல்யாணம் நின்னு போனதுனால நான் இந்த முடிவை எடுக்க வேண்டியதா போச்சு, உன்னை என் வாழ்க்கையை விட்டு முழுசா உன்னை தள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கல, வெறும் கோவத்துலதான் அப்படி நடந்துகிட்டேன், உன் மனசுல எனக்கு என்ன இடம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு உருக்கமா பேசுறாரு ககன். அதுக்கு பூமி சொல்றா, இன்னைக்கு நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கலாம், ஆனா நம்ம இப்போ ஒன்னா சேர்ந்து இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம், உங்களோட சேர்ந்து எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே பேசிட்டே பூமி மடியில படுத்து ககன் தலை வருடிக்கிட்டே அவர் மேல சாஞ்சு 2 பேரும் தூங்குறாங்க. அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போற அந்த ட்ரக் ஒரு இடத்துல நிக்குது. அவங்க தூங்கி முடிச்சதும், எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க 2 பேரையும் பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா, உங்க அன்பும் ஜெயிக்கணும், உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்திட்டு போறாரு. அவங்க இறங்கி நிக்கிற இடத்திலே ஒரு ஹோட்டல் இருக்கு. அதை பார்த்துட்டு பூமி சொல்றா, மாமா நீங்க காலைல இருந்து சாப்பிடல, கொஞ்சம் வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ககன பாசமா கூட்டிட்டு போறா. கைய அந்த விலங்கு போட்டுறதெல்லாம் மறைச்சி 2 பேரும் சேர்ல உட்காந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. ககனுக்கு வந்து பூமி பாசமா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ காட்டுறாங்க. அதுல வந்து இவங்க 2 பேரும் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறதுல பார்த்துட்டு அந்த எஸ்பி சூர்யா அவங்கள சுத்தி வளைச்சிடுறாரு. இத பார்க்காம அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அதான் நாளைக்கு என்ன வரும்ன்றத காமிக்கிறாங்க. பாய் மக்களே.